நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதுல குறிப்பா நம்ம அண்டை மாநிலங்களை பார்க்கும்போது கேரளாவுக்கும் புதுச்சேரிக்கும் 9ஆம் தேதியும், தமிழ்நாட்டுக்கு 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதியும் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பானே எப்படி பாக்குறீங்க? வழக்கமா பார்க்கும்போது கேரளாவோட சேர்த்துதான் தமிழ்நாட்டுடைய தேர்தல் நடத்தப்படும். இப்போ தமிழ்நாட்டுடைய தேர்தல் வெஸ்ட் பெங்காலுடைய முதல் கட்ட தேர்தலோட சேர்த்து நடத்தப்படுகிறது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மோடியினுடைய தேர்தல் பிரச்சார அட்டவணையை பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த தேதிகளை அறிவித்திருக்கிறது என்றுதான் இதை புரிந்து கொள்ளணும். நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க. கேரளாவோடு சேர்த்துத்தானே தேர்தல் நடத்துவார்கள் தமிழ்நாட்டுக்கு. இப்ப என்ன, வெஸ்ட் பெங்காலோடு சேர்ந்த வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஃபேஸ்ல நமக்கு தேர்தல் நடத்துறாங்க. ஏன் கேரளாவுக்கு முன்னாடியே தேர்தல்னா, போக்கஸ்ட் ஸ்டேட்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு சில மாநிலங்கள் இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி எந்த மாநிலங்களுக்கெல்லாம் கால் பதிக்க முடியாமல் இருக்கிறார்களோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் சிறப்பு கவனத்தை செலுத்துகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அப்படி நீங்க 2 ஸ்டேட்டை இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சுக்கணும். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய கணக்குகள் இருந்தாலுமே கூட அந்த கணக்குகளை சரி செய்வதற்கு வேறு வகையிலான வழிகளை வைத்திருப்பார்கள். இந்த எஸ்ஐஆர்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எஸ்ஐஆரினுடைய தாக்கமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக்கிச்சு. நீங்க என்னதான் லட்சக்கணக்கான நம்பர்களை சொன்னாலுமே கூட அது பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தொடக்க நிலையில் இருந்து. ஏன்னா பீகார்ல ஏற்படுத்திய தாக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்படுத்தும்னு அவங்க நினைச்சாங்க. அது பொய்த்து போனதாகவே தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிமிடம் வரை நம்புது. அதை பாதுகாப்பாக எடுத்து சரி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அப்ப இந்த 2 மாநிலங்களுக்கு சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்துல நீங்க ஒரே நேரத்துல தேர்தல் வச்சா தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பண்ணுவாரு மோடி? மோடி என்ன சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற தலைவரா? இல்ல. அவரு சுற்றுப்பயணத்திலே என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வளைகுடா நாடுகள்ல பிரச்சனை இருக்கிறதுனால மேபி அது சந்தேகம் தான். இல்லைன்னா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு நாள் கேரளாவுல இருப்பாரு, இன்னொரு நாள் வேற ஒரு நாட்டுல இருப்பாரு, மறுநாள் தமிழ்நாட்டுல இருப்பாரு, இன்னொரு நாள் வேற ஒரு நாட்டுல இருப்பாரு, அதுக்கு மறுநாள் வெஸ்ட் பெங்காலுக்கு போவார். இப்படிதான் அவருடைய பயண திட்டங்கள் இருக்கும். அப்ப அந்த பயண திட்டங்களுக்கு ஏதுவாக வசதி வாய்ப்பை பார்த்து எப்படி எல்லாம் அவர் போய் பிரச்சாரம் பண்ண போறாருங்கிற அட்டவணையை வாங்கிக்கிட்டு தான் இந்த தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை 2024 அப்படிதான் வடிவமைச்சாங்க. மோடியினுடைய பிரச்சார பயணம் இப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு 10 நாளுக்கு முன்பு தகவல் வந்துருச்சு. அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த தேதியில போறாரு, குஜராத்துக்கு இந்த தேதியில போறாரு. அதே மாதிரியே இத்தனை கட்டங்களாக தேர்தல் நடக்கும்னு நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிச்சாங்க. இப்ப அதே போன்ற பிஜேபிக்கு நினைச்ச ஒரு வெற்றியை கொடுக்கல தோழர். பிஜேபிக்கு என்ன வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு வெற்றியை பிஜேபிக்கு கொடுத்தது இல்ல அந்த பயணம். நீங்க தமிழ்நாட்டை கருத்துல கொள்ளாதீங்க. மாறாக நீங்க மற்ற மாநிலங்களை கருத்தில் கொண்டு பாருங்க. வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் தான் அவர்களுக்கு தண்ணி காட்டியதே தவிர ஏனைய மாநிலங்கள் அவர்களுக்கு ஓரளவுக்கு அவர்கள் என்ன வியூகத்தை வகுத்தார்களோ அந்த வியூகத்தை அவர்களால் செயல்படுத்த முடிஞ்சிச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுல ஒன்றும் அவர்களுக்கு நெருக்கடியோ அல்லது இடர்பாடுகளோ வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவில கூட அவங்களுக்கு செட்பேக் இல்லை. கர்நாடகால காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருக்கிற ஸ்டேட்ல கூட எந்த விதமான பிரச்சனையும் வராம தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். ஒண்ணு. இரண்டாவதாக, மோடியினுடைய சுற்றுப்பயணங்களின் போது அவர் என்ன வியூகங்களை வகுக்கிறாரு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே கேட்டு பெற்றதற்கு என்ன ஒரு ஆதாரம்னு சொன்னா, மோடியினுடைய டூர் பிளான் வந்துருச்சு. அந்த டூர் பிளான் அடிப்படையில தான் இவங்க தேதி அறிவிச்சாங்க. இப்ப டூர் பிளான் வரல. இப்ப என்னன்னா டூர் பிளான ரகசியமாக கொடுத்திருக்காங்க. முன்னாடி நேரடியாகவே கொடுத்தார்கள், எல்லோருக்கும் சொல்லிவிட்டு பிரச்சாரம். இப்போ யாருக்குமே சொல்லாமல் பிரச்சார பயணத்தை வகுத்துட்டாங்க. வகுத்ததற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது அப்படின்னு தான் நாங்க இத பார்க்கணும். அதுல குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சிறப்பு கவனம் செலுத்துறாங்கிறது இந்த தேர்தல் தேதி அறிவிப்பின் மூலமாகவே தெரியுது. அதனாலதான் ஒரே நேரத்துல, ஏன்னா திருவனந்தபுரத்துல பேசிட்டு அவர் கோயம்புத்தூர்ல பேச முடியாது, திருச்சியில பேசிட்டு அவர் கொச்சின்ல போய் பேச முடியாது. இப்படி பல நெருக்கடிகள் உண்டாகி போகும். அதனால 2 தேர்தலையும் தனித்தனியாக நடத்திட்டா அந்த மாநிலத்துக்கும் சிறப்பு பயணம், இந்த மாநிலத்துக்கும் சிறப்பு பயணம். இது என்ன சார் பயன் கொடுக்கும்? அந்த கேள்வி ஒண்ணு வந்துடும். எந்த பயனையும் கொடுக்காது சார். இருந்தாலும் வியூகம்னு ஒண்ணு வசக்கணும்ல. நாங்க சிறப்பு கவனம் செலுத்துறோங்கிறத காட்டணும் இல்லையா?
அதற்காக இந்த ஏற்பாட்டை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்து விட்டார்கள் என்றுதான் பார்க்கிறேன். எப்படி வியூகங்கள் வகுத்தாலும் வெஸ்ட் பெங்கால்லயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலையும் சரி, பாரதிய ஜனதா கட்சி நினைப்பதை நிறைவேற்றிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வழக்கமாக பிப்ரவரி மாதங்களிலே இந்த தேதிகள் அறிவிக்கப்பட்டுவிடும். இப்போ பார்க்கும்போது ஏப்ரல் 9ஆம் தேதியே இந்த கேரளாவுக்கும் புதுச்சேரிக்கும் எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இந்த தேதிகள் ரொம்ப நெருக்கமா அறிவிக்கப்படுதோ அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. இல்ல 24 நாள் இருக்கு, இதுல எல்லாமே முடிஞ்சிடும், வேட்புமனு தாக்கல் ஆகட்டும், பரிசீலனை ஆகட்டும், எல்லாமே இதுக்குள்ள முடிஞ்சிடும், கரெக்டான டைம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்களா? கடந்த தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது கால தாமதமாக தேதிகள் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் எர்லியராவே அறிவிச்சிருப்பாங்க. அது ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. ஒருவேளை சில அலைன்ஸ் செட்டில்மெண்ட் பாஜக பண்ணாம இருக்கு, அதன் பொருட்டு நாம தேர்தல் தேதி அறிவிக்கலாம்னு காத்திருந்திருக்கலாம். அந்த அலைன்ஸ் செட்டில்மெண்ட்டை இவங்க நினைச்சது மாதிரி பண்ண முடியாம போயிருக்கலாம், அல்லது பண்ணி முடிச்சிருக்கலாம். இப்ப 2 விஷயமா நான் பாக்குறேன். ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அலைன்ஸை செட்டில் பண்ணிட்டாங்க. அந்த அலைன்ஸ்குள்ள விஜயை கொண்டு வர்றதுக்கு பாக்குறாங்கன்ற செய்தி 4 நாளா ரெக்கை கட்டி பறக்குது. அதுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த பதிலும் சொல்லல. சொல்லாத நேரத்துல தேர்தல் தேதி வந்துருச்சு. விஜய் சிரித்து கொண்டே வர்றாரு சிபிஐ அலுவலகத்திலிருந்து. நான் அப்படித்தான் ஒப்பிட்டு பாக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு காட்சிகளையும் நீங்க வேறுபடுத்திடக்கூடாது. அரசியல் எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காட்சிகள் அப்படித்தான் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அப்ப விஜய் சிரித்து கொண்டே வருவதும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதையும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய்க்கான அசைன்மெண்ட்டை பாஜக கொடுத்து முடிச்சிருச்சு. ஒரு தாமதத்துக்கான முடிவு கிடைக்கப்பட்டு விட்டது. எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தேதி அறிவிப்பு அப்படிங்கிறது தாமதமாக வந்ததற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் தாமதமாக அறிவிச்சாங்கன்ற காரணம் தெரிஞ்சு போச்சு. இப்ப அவகாசம் கரெக்டா கொடுத்திருக்காங்களா இல்லையான்னா பெரிய அளவுல வேறுபாடு ஒண்ணு இருக்கிறதா கருதல. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை எல்லாவற்றுக்கும் குறை சொல்லிடக்கூடாதுல்ல. இந்த நடைமுறை என்பது ஒரு சாதாரணமாக நடக்கிற நடைமுறை தான். எனஃப் டைம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் பெரிய கட்சிகள் முன்னாடியே தேர்தல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக 2 வருடமா தேர்தல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க மறந்துடக்கூடாது. திமுக எனி டைம் ரெடி ஃபார் எலெக்ஷன், அப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சரையே கொண்டு போனாங்க. இந்த BLA 2 போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் செஷன்லாம் நடத்துனதெல்லாம் அதன் அடிப்படையில தான். அப்போ இந்த தேதியை இத்தனை கால அவகாசத்துக்கு பிறகு வெளியிட்டதற்கு உள்நோக்கம் இருக்கிறதே தவிர தேர்தலுக்கு கால அவகாசம் கொடுத்ததில் பெரிய உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதல. அது வழக்கமான நடைமுறையை தான் தேர்தல் ஆணையம் பின்பற்றியது. நீங்க விஜயை பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க, அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னாடி எந்த கட்சிக்கு சவால் இருக்குதுன்னு குறிப்பா பார்க்கணும், எந்த கூட்டணிக்கு சவால் இருக்குது? திமுகவுக்கா இல்ல அதிமுகவுக்கா? அதிமுக இன்னும் பேச்சுவார்த்தையை ஈடுபடல, எந்த தொகுதியும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா திமுக ஒவ்வொருத்தரையா ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அதுலயுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுக்கு தேமுதிகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது, எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படலன்னு சொல்லி வெளிப்படையாவே பேசுறாங்க. இன்னும் விசிகாவுக்கு பேச்சு ஆரம்பிக்கல. அப்போ இந்த சைடும் புகைச்சல் இருக்கிறதா பார்க்க முடியுதா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது தேர்தல் பணிகளை துவங்குவதில் யாருக்கு சிக்கல் இருக்குன்னு நீங்க முதல்ல பார்க்கணும். திமுகவுக்கா அதிமுகவுக்கா? 2 பேரலல் ஃபோர்ஸ் தான். இப்ப தேர்தல் பணியை நான் சொல்றேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திமுக துவங்கிடுச்சுன்னு சொல்றேன். அதிமுக அப்படி துவங்குச்சா? இல்ல. அதிமுக BLA 2 ஒன்னா கூட்டி மண்டலங்கள் வாரியா கான்பரன்ஸ் நடத்திட்டாங்களா? மாநாடுகள் நடத்தினாங்களா? இல்ல. திமுக தான் நடத்தினாங்க. SIRன்னு ஒண்ணு வந்துச்சு. இந்த SIR மக்கள் எதிர்கொள்றதுக்கு அச்சப்பட்டாங்களா இல்லையா? பீகார்ல இப்படி நடந்துருச்சு, இந்த மாநிலத்துல அப்படி நடந்துருச்சு, நம்ம மாநிலத்திலயும் நடந்துருமோ, என்ன நம்ம ஓட்டு கிடைக்குமோ கிடைக்காத, உறுதி செய்யப்படுமோ உறுதி செய்யப்படாதோ, இந்த தவிப்பு இருந்துச்சுல்ல. அந்த தவிப்ப யார் தீர்த்து வச்சது? அதிமுகவா திமுகவா? திமுக தானே தீர்த்து வச்சுச்சு. திமுகவினுடைய BLA 2 தானே ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு வார்டாக போய் BLOவை கனெக்ட் பண்ணி அந்த வேலையை செய்து முடிச்சாங்க. அப்ப திமுக முன்கூட்டியே தேர்தல் வேலையை துவங்கிருச்சு. தொய்வு இருக்கா? இல்ல. திமுக எப்ப தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவிச்சிச்சு? எத்தனை கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருச்சு? எத்தனை கட்சிகளுக்கு சீட்டை உறுதி பண்ணிடுச்சு? முஸ்லீம் லீக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீட்டு, மதிமுக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீட்டு, கொங்கு நாடு மக்கள் கட்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீட்டு, உதயசூரியன் சின்னத்துல நிற்க போற பல கட்சிகளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மனிதநேய ஜனநாயக கட்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கருணாசுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, SDPI கட்சிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படி கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்ன்றது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிந்து இடங்களை அறிவித்தது. காங்கிரசுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சுல்ல. நேற்றைக்கு தேர்தல் தேதியை மாலை தேர்தல் ஆணையர்கள் அறிவிக்க போறாருங்கிறது 11 மணிக்கு ஸ்க்ரோல்ல போய்கிட்டு இருக்கு பிளாஷ் நியூஸ்ல. என்ன சொல்றாங்க? இன்னைக்கு சாயங்காலம் தேர்தல் ஆணையர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள், தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுதுன்னு செய்தி வருது.
இது எப்போ 11 மணிக்கு. 12 மணிக்கு ஒரு செய்தி வருது, தொகுதி பங்கீட்டு குழுவை அறிவித்தது அதிமுக. திமுக இங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிருச்சு. பல கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கியாச்சு. இப்பதான் எஸ்பி வேலுமணி, முனுசாமி, வளர்மதி, திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாம் என்ன நேற்று தான் கிடைச்சாங்களா திமுகவுக்கு? அப்ப தொகுதி பங்கீட்டு குழு அப்படின்னு ஒண்ணே நேற்றுக்கு தான் ஃபார்ம் பண்ணாங்க. இனிமேல் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இப்ப இங்க எல்லாருக்கும் தொகுதியே ஒதுக்கியாச்சுல்ல, அங்க யாருக்கு எத்தனை தொகுதி? ஏதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கா? இல்ல. காங்கிரஸ் ஒரு நெருக்கடியை உருவாக்க முயற்சித்தது சிலர் மூலமாக அப்படிங்கிறத நாம மறுத்தர முடியாது. அதுக்காக காங்கிரஸுக்கு நம்ம புனித பிம்பம்லாம் கொடுத்துடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு வகையில் தவறு செய்ய பார்த்தது, அதை கடிவாளத்தை போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல் இருந்த போது கூட பேச்சுவார்த்தையில தொய்வு இல்லை. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் முடித்து வைக்கப்பட்டதா இல்லையா? இங்க பியூஷ் கோயல் உட்கார்ந்து பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் அன்புமணியும் ஒரே பேனல்ல உட்கார்ந்துருக்காங்க, ஈக்குவலா இருக்காங்க. பேச்சுவார்த்தையை பியூஷ் கோயல் நடத்துற பேச்சுவார்த்தை யார் நடத்துறாங்கிற சிக்கலை இங்க தீர்ல இன்னும். அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துதா, பாஜக பேச்சுவார்த்தை நடத்துதா, அந்த முடிவே இன்னும் தீரல. அப்போ முந்தி நிற்பது யாருன்னு கேட்டா நிச்சயமாக திமுக தான் களத்துல முந்தி நிற்குதுங்கிறதுக்கு பல உதாரணங்களை நான் சொல்லிட்டேன். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. இப்ப தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? அதுவும் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. திமுகவுக்கு டஃப் காம்படிஷன் இருக்கு. நான் அதை இல்ல திமுக உறுதியாக 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். அதனால 200 அடிச்சிருவாங்க, அதெல்லாம் கான்பிடென்டா இருக்கும் அப்படிலாம் இல்ல. நெருக்கடி திமுகவுக்கு இருக்கு. ஆனா வெல்ல போவது திமுக தான். அது எப்படி சார் நெருக்கடி இருக்கும்போது வெல்ல போவது திமுக தான் நீங்க சொல்றீங்க? இது நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்கு அதிமுக அலைன்ஸ். நீங்க கட்ட அவிழ்த்தீங்கன்னா கடகடன்னு அது தரையில விழுந்து ஓடுற காட்சியை நீங்க பார்க்கலாம். டிடிவி தினகரன் என்ன சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி? டெல்லியில தான் எங்களுக்கு கூட்டணி, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம், எங்க பேச்சுவார்த்தையை டெல்லியில நடத்துவோம், எங்களுக்கு பாஜக தான் சீட்டு கொடுக்கும்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய உளவியல் சிக்கல். அப்ப அதிமுக தொண்டை என்ன நடக்கும்? நீங்க எடப்பாடி பழனிசாமியை விட்டுருங்க, அது ஒரு பாதம் பார்த்தா பணிஞ்சு போகிற ஒரு நபரினுடைய செயல்பாடு, அது இண்டிவிஜுவல். நான் அந்த பொதுச் செயலாளருங்கிறத தாண்டி பாக்குறேன். கட்சிக்காரனோட மனநிலை இருக்குல்ல, கட்சிக்காக பூத் ஏஜென்ட் வேலை பார்க்க போறவங்க, கவுண்டிங் ஏஜென்டா போறவங்க, கேண்டிடேட்டுக்காக ரெப்ரசன்டேஷனா போறவங்க, இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் கேட்டா, நாம தான் இங்க மேஜர் பார்ட்னரே அலையன்ஸ்ல நம்ம தானே. நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டானா? டெல்லியில போய் நடத்தி சீட்டு வாங்கிட்டு வருவானா? இவனுக்கு தேர்தல் வேலை நம்ம பாக்கணுமா? இந்த உளவியல் சிக்கல் வந்துருக்குல்ல, இதை எப்படி நீங்க எதிர்கொள்வீங்க? இதை சரி செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? இதை சரி செய்யற விதமாக ஏதாவது இணக்கமான போக்கு இருந்திருக்கா? இல்லையே, ஒரு இடத்துல இல்லைல்ல. அப்ப இந்த கூட்டணி எப்படி ரொம்ப கான்பிடென்டா டஃப் காம்படிஷனை உருவாக்குவாங்க, ஆனா வெற்றியை பெற முடியாத நிலைமைக்கு போவாங்க. இன்னொன்னு, விஜயை கூட்டு வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு 3 நாளா செய்திகள். இப்ப இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னே புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கு அந்த கூட்டணி. இது விஜய்க்கு சாதகமா இல்ல அதிமுகவுக்கு சாதகமா? இதை புரிந்து கொள்ற நிலையிலேயே அதிமுக இப்ப இல்ல, அந்த கூட்டணி இப்ப இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப களம் கடுமையான யுத்தத்தை கொடுக்கிறது என்பதில் மாறுபட்ட கருத்து இல்ல. யுத்தத்தினுடைய வெற்றி இறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வசம் போய் சேரும். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. முன்னாடியே கேட்டது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அதிக தொகுதி ஒதுக்குறாங்கன்னு சொல்லி. இப்போ இந்திய கம்யூனிஸ்டும் விசிகாவும் தான் அதிக காலமாக கூட்டணியில் நீடிக்கிறத பார்க்க முடியுது, அங்க களத்தில் நிறைய ஒர்க் பண்றத பார்க்க முடியுது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அதை திமுக எப்படி தீர்த்து வைக்கணும்னு பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு கொள்கை கூட்டணி சார். நான் இதை மற்ற கட்சிகளோடு பொருந்தி பார்க்கல. விசிகாவும் பொதுவுடைமை இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு லட்சிய உணர்வோடு களத்தில் இருக்கக்கூடிய கட்சி. வெறும் சீட்டுக்காக, வெறும் ஓட்டுக்காக, தேர்தல் கணக்கின் அடிப்படையில் அந்த கட்சிகள் நிற்கிறார்கள். அந்த கட்சியை குறைச்சு மதிப்பிட மாட்டேன். அப்படி மதிப்பிட்டால் அது மிகப்பெரிய தவறில் முடியும். இப்ப 2 கட்சிகளும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணன் திரும்ப அரசியல் அங்கீகாரத்தை தன்னுடைய கட்சிக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற நிலைக்கு அது வந்துருச்சு. தொடர்ச்சியாக களத்தில் நின்றிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தொடர்ச்சியாக களத்திலே மக்களை சந்தித்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வளர்ச்சி அடைந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்ப அந்த கட்சி இயல்பாகவே 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றவர்கள் இப்ப 7 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று கருதுவார்களா இல்லையா? ஏன் சார், களத்திலேயே இல்லாத காங்கிரஸ், எந்த விதமான முன்னெடுப்புகளையும் தேர்தலுக்காக செய்யாத காங்கிரஸ், கான்ட்ரவர்சியை உருவாக்கின காங்கிரஸ் 3 இடங்களை கூடுதலாக பெறும்.
எந்த விதமான கான்ட்ரவர்சியும் பண்ணாம தொடர்ச்சியாக மக்களோடு போராட்ட களங்களில் நின்று மக்களை சந்தித்து மோடி எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்து எடப்பாடி பழனிசாமியை அம்பலப்படுத்தி தமிழ்நாடு அரசு செய்கிற திட்டங்களை மக்களிடத்துல எடுத்து பேசி களத்துல நின்ற ஒரு கட்சி கூடுதலாக ஒரு இடங்கள் கேட்கிறதுன்னா தவறு. நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சி அப்படியெல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற கட்சி இல்லை. அவருக்கு தெரியும் வைகோவினுடைய மகன் நெருக்கடியை தருகிறார். வைகோவினுடைய மகன் எப்ப பார்த்தாலும் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்தா செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி இருக்காரு. அவருக்கு உள்ளுக்குள்ள வேற ஒரு ஆசை இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிந்ததற்கு பிறகும் 4 இடங்களை கொடுத்தாரு. ஒரு மேஜர் பார்ட் வெளியில வந்துருச்சு மதிமுக இருந்து. மதிமுகவுடைய ஃபோர்ஸ் 40% குறைஞ்சிருச்சு. அது குறைஞ்சதுக்கு பிறகும் அவங்கள எந்த விதத்திலையும் நாம குறைவாக நடத்திடக்கூடாதுன்னு தாயுள்ளத்தோடு 4 சீட்டு கொடுக்குறாரு முதலமைச்சர். கொடுத்தாரா இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட முதலமைச்சர் விடுதலை சிறுத்தைகளை மட்டும் கைவிட்டு விடுவாரா என்ன? நிச்சயமாக கைவிட மாட்டார். ஆனா கொஞ்சம் 2 கட்சிகளும் இதை பேச்சுவார்த்தையில் சுமூகமாக எட்டப்படும். ஆனா அண்ணன் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா தான் நடந்துட்டார். திரும்ப அண்ணன் கம்யூனிஸ்டுகளாவது அதிருப்தியை வெளிப்படுத்திட்டாங்க. அண்ணன் திரும்ப அதிருப்தியை வெளிப்படுத்தல. கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியை வெளிப்படுத்தினதுல அவர்களுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன கேட்கிறாங்க, புதிதாக வந்த கட்சிகளுக்கு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏன் கொடுப்பதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறாங்க. திமுக எத்தனை இடங்களில் போட்டியிடுகிறதுங்கிற கேள்வி இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் 6 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி நீங்க 5ல போட்டியிட்டா 5ஐயும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாயிருக்கு இந்த கூட்டணியில. புதிய கட்சிகள் வருகை திமுகவுக்கு மட்டும்தான் பலமா? இல்ல, கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிக்கும் அது பலம். அப்ப எல்லா கட்சிக்கும் அது பலம். அப்படிங்கிறப்போ அந்த வெற்றியை எல்லாரும் தானே பங்கு போட்டுக்க போறோம். அப்ப ஏன் நீங்க அந்த கணக்குக்குள்ள வரணும்? ஏன் குறைவாக கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கணும்? குறைவான இடங்களை கொடுத்தாலும் கூடுதல் வெற்றி இல்லை. நீங்க 6 இடங்களை வாங்கி 2 இடம் தான் வெற்றி பெற்றீங்க. இப்ப எம்எல்ஏ கணக்கு 2 தான். ஒருவேளை 5 வாங்கி நீங்க 4 ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களுடைய ரேஷியோ டபுள் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம் இந்த எலெக்ஷன்ல. அதற்கான வியூகத்தை தானே முதலமைச்சர் வகுத்து இருக்கிறாரு. அப்ப அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக கருதுது. மார்க்சிஸ்ட் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்குது. ஆனா சண்முகம் தோழர் கொஞ்சம் தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்திட்டார். ஆனா இதெல்லாம் கொள்கை கூட்டணிக்குள் பெரிய சங்கடம் இல்லை. இப்ப என்ன கம்யூனிஸ்டுகள் எனக்கு குறைவா கொடுத்துட்டீங்க, நாங்க வெளில போறோம்னு சொல்ல போறாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நீங்க ரொம்ப டிமாண்ட் பண்றீங்க, சரிப்பட்டு வராது, நீங்க உங்களுடைய வழியை பாத்துக்கங்கன்னு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்ல போறாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். கண்டிப்பாக சொல்ல மாட்டார். உறுதியாக இந்த கட்சிகள் எல்லோரும் திமுக கூட்டணியில அங்கம் வகிக்க போற கட்சிகள் தான். இதெல்லாம் பேசி சுமூகமாக ஓரிரு நாட்களில் தீர்க்கப்பட்டு இன்னைக்கு திங்கட்கிழமை நீங்க பாருங்க, வெட்னஸ்டே செட்டில் ஆயிடும். வெட்னஸ்டே அறிவிப்பு வந்துரும் பாருங்க. ஏன்னா நேர்காணலுக்கான தேதியை அறிவித்தாகிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துல. அந்த நேர்காணலுக்கு முன்பாக அலைன்ஸ் செட்டில் பண்ணி எல்லாருக்கும் தொகுதி பங்கீட்ட முடிச்சுட்டுதான் முதலமைச்சர் அவர்கள் அந்த நேர்காணலுக்கு செல்வார் என்று நான் உறுதியாக நம்புறேன். இதை பற்றி குறிப்பிடும் போது அவருக்கு செட்டில்மெண்ட் ஆகிவிட்டது, அதனால அவர் சிரிச்சுட்டே வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. ஆனா இன்னொரு சைடு பார்க்கும்போது விஜய்க்கான பிரச்சனை தீர்ந்து விட்டது. அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை ஓப்பனா சொல்லிட்டாரு. சிபிஐ விசாரணையிலும் ஓப்பனா பதில்களை சொல்லிட்டாரு. தனக்கான பிரச்சனை முடிந்து விட்டது, அதனால அவர் சிரிச்சுட்டே வெளியே வர்றாரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாதா? நேற்றைக்கு ஒரு செய்தி வெளியானது. ஆனால் செந்தில் பாலாஜியை எந்த விதத்தில் நீங்கள் குறை சொல்கிறீர்கள் என்று சிபிஐ விஜய் இடத்திலே கேட்டதாக செய்தி நேற்று வந்ததில்ல. ஏன் அந்த கேள்வியை சிபிஐ கேட்டது? அது விஜய்க்கு ஆதரவான கேள்வியா எதிர்ப்பான கேள்வியா? நீங்க இந்த கரூர் விவகாரத்துக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு இருக்கா? எந்த வகையிலும் தொடர்பு இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வு அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு இருந்துச்சு. அந்த உயிர் பலி அண்ணன் செந்தில் பாலாஜி களத்தில தீவிரமாக இயங்காமல் போயிருந்தால் கூடுதலாகி போயிருக்கும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப அதை மட்டுப்படுத்தி அந்த உயிர் பலி அதிகமாகாமல் தடுத்து நிறுத்தி தாவேக்காவை காப்பாற்றியவர் யாருன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி. ஆனா இவங்க செந்தில் பாலாஜியை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு சிபிஐ அதை கேட்டிருக்காங்க. இப்ப இது விஜய்க்கு நெருக்கடியான கேள்வியா, விஜய்க்கு சாதகமான கேள்வியா? நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் சிபிஐல விஜய்க்கு சரியா நடக்குது, அதனால மகிழ்ச்சி பக்கம் வந்துக்கூடாதா? இல்ல. சரி, நான் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். நேற்றைக்கு இன்னொரு செய்தி வந்தது. விஜய் போவதற்கு முன்பாகவே திரிசா டெல்லிக்கு போயிட்டாங்க தெரியுங்களா? பத்திரிகையாளர்கள் கூட சூழ்ந்து கொண்டு கேள்வி எழுப்பினாங்க. இப்ப இது என்ன சார், ஏன் சார் திரிசாவே எல்லாத்துக்கும் சொல்றாங்க? நான் சொல்லல சார், என்னுடைய கேள்வி அதல்ல. அந்த கேரவனுக்குள்ள திரிசா இருந்ததாக ஒரு செய்தியை நேற்றைக்கு உலாவர விட்டது யாரு? அந்த கேரவனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட சார் இருக்கு? தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கா? தமிழ்நாடு காவல்துறைகிட்ட இருக்கா? நீதிமன்ற தரப்புல இருக்கா? சிபிஐ கிட்ட தானே சார் இருக்கு. சிபிஐ தானே சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க.
அந்த கார் அந்த பஸ்ஸினுடைய டயர் எல்லாம் அளந்துட்டு போனது யார் சார்? சிபிஐ தானே சார். அப்ப இப்படி ஒரு செய்தியை உலாவர செய்தது யார் சார்? யாருக்கு நெருக்கடி கொடுக்க சார் இந்த வேலையை செஞ்சாங்க? யாரை தன்னுடைய வலையில் கொண்டு வருவதற்கு இந்த வேலையை செஞ்சாங்க? இது எல்லாத்தையும் நான் ஒரு புள்ளியில கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். பார்க்கும்போது விஜய்க்கு ஏதோ ஒரு நெருக்கடியை நேற்று இரவு வரை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில சிரிப்போடு வெளிவருகிறார். அந்த சிரிப்பு நமட்டு சிரிப்பாகவும் இருக்கலாம். அந்த சிரிப்பை வச்செல்லாம் நான் முடிவு பண்ண விரும்பல. ஆனா ஒருவேளை இன்னைக்கு காலையில ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்குன்னா அது என்ன செட்டில்மெண்ட்? 4 நாளா உலா வருது சார் செய்தி. பாஜக கூட்டணிக்கு போறாரு 45ன்ட்டாங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு செய்தி வருது 50 தொகுதி வரை தருவதற்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்லி. இப்ப இவர் சிரிச்சுக்கிட்டே வெளில வந்திருக்காரு. வந்த பிறகு தாவேகா தரப்புல ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன சத்தம் வருது. என்னன்னா, நாங்க உறுதியாக இருக்கோம். தனித்துத்தான் களம் காண போறோம். நாங்க இந்த கட்சியோட கூட்டணி இல்ல. அவதூறு பரப்புறோம். ஏன் சார் 5 நாளா இந்த செய்தி வந்துகிட்டே இருக்க ஏன் சார் மறுக்கல? ஏன் சார் 5 நாளா இந்த செய்தி உயிர்ப்போடு இருப்பதற்கு நீங்க அனுமதிச்சீங்க? அப்ப இது மார்க்கெட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாத்தீங்களா? மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? ஏன் நீங்க 5 நாளா மறுக்கல? சிபிஐ கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு எல்லாம் வெளியில வந்ததற்கு பிறகு நீங்க இன்னைக்கு மறுக்கிறீங்கன்னா, அப்ப சிபிஐ கோர்ட்ல நடந்தது என்னன்றது தானே நீங்க கேள்வியாக எழும். இன்னொன்னு, நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இல்ல. கூட்டணி போவதற்கான முயற்சி இல்ல. இன்னைக்கு தாவேகா தரப்புல ஏதோ ஒரு மூலையில வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஒரு சத்தம். அந்த சத்தத்தை நம்ம மறந்துருவோம். ஏன் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை திடீர்னு கூட்டினீங்க? அதுவும் ஏன் சார் காணொலி வாயிலாக கூட்டினீங்க? பிசிக்கலா மீட்டிங் போட முடியாத ஆட்களா நீங்க? நாளைக்கு காலையில வாங்கன்னு சொன்னா மாவட்ட செயலாளர்கள் வந்துட போறாங்க. கூட்டத்தை கூட்டிட வேண்டியதானே. விஜய் புறப்படுறாரு மறுநாள் காலையில. இன்னைக்கு சாயங்காலம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாங்க. சரி, அதையும் விட்டுருவோம் சார். அந்த சந்தேகத்தையும் நம்ம எழுப்ப வேண்டாம். ஏன் நீங்க கூட்டணிக்கு போகலாமா வேணாமான்னு கேட்டீங்க? இத்தனை நாளா கேட்டீங்களா? இத்தனை நாளா கேட்டீங்களா சார்? அது என்ன சார் விஜய் டெல்லிக்கு போறதுக்கு முதல் நாள் கேக்குறீங்க நீங்க? சரி சார், அதையும் கூட விட்டுருவோம் சார். 83 விழுக்காடு பேர் கூட்டணி தான் போகணும்னாங்களே. ஏன் சொன்னாங்க? ஏன் சார் சொன்னாங்க கூட்டணிக்கு தான் போகணும்னு? அப்ப இன்னைக்கு நீங்க என்ன முடிவை எடுத்திருக்கீங்க? கூட்டணி இல்ல, அவதூறு பரப்பப்படுதுன்னா ஜனநாயக விரோத போக்கு இல்லையா அது? கட்சியினுடைய மெஜாரிட்டி மாவட்ட செயலாளர் கூட்டணி போவோன்றான், தலைமை வந்து கூட்டணிக்கு போக மாட்டோம்னு அறிவிச்சா இந்த கட்சி எப்படி சார் உருப்படும்? இந்த கட்சி எப்படி சார் தொண்டர்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்கும்? அப்புறம் 5 கோடி செலவு பண்றியான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களே. எதுக்காக கேட்டீங்க? இத்தனை நாளா கேட்டீங்களா? அப்ப ஒரு அச்ச உணர்வு கொடுக்குறீங்களா நீங்க? உங்ககிட்ட வேட்பாளரா போட்டியிட வரவனுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்க அவங்கள்ட்ட 5 கோடி செலவு பண்ணுவீங்களான்னு கேட்டோன்னே கடை விரித்தேன் கொள்ளுவார் இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க நீங்க இப்போ. இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் எதன் பொருட்டு அரங்கேறுதுன்னு சொன்னா இந்த சிபிஐ வழக்கை மையப்படுத்தி அரங்கேறுது. அதனாலதான் சொன்ன ஒரு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. விஜய் சிரிப்போடு வருகிறார் என்று சொன்ன. நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.